ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக போகுது. அது எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்க, மக்களும் விரும்புவாங்கன்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? கடைசி மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் இல்லை, மக்களுக்கு தேவை விரும்புறதை தாண்டி நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கிரியேட்டராக ஒரு சினிமா டைரக்டராக இருக்கிறப்ப நம்ம சொல்லணும்னா யார் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்து தான் நான் அதை சொன்னேன். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனுக்காக டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ தான் நான் முதல் டுபாக்கோ பற்றி படித்தேன். ஓகே. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய அவங்களுக்கான கீமோதெரப்பி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து ஆல்கஹாலிசம் பற்றி தெரிஞ்சது. ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒன்று இருக்குது உலகம் முழுவதுமே. அது எப்படின்னா அந்த குடிகாரன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க பேர் குடி நோயாளிகள், அவங்க பேர் ஆல்கஹாலிக். அவன் வந்து அவங்க எல்லாமே ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா, 2 குடிகாரங்க சேர்ந்து, குடிகாரங்கன்னே சொல்லலாம், ஏன்னா அப்போ தான் புரியும், சேர்ந்து நான் இப்போ உண்மையிலே குடிகாரன்னு வச்சுக்கலாம். நீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லுவேன், இங்கே பாருங்கள், நான் வந்து என் பேர் வெங்கட்ரமணன், நான் குடிச்சு இப்படி ஆகிட்டேன், என் குடும்பம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கு. ஆமாம். நோபடி அட்வைஸ் மீ. இப்போ நீ குடிக்காதவன் இவன் என்ன பெரியவரா அப்படின்னு கேட்கும். ஆமாம். இப்போ என்னை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை மாதிரியே எல்லாத்தையும் இழந்திருக்காருங்கிறப்ப அது நம்ம குடிக்க மாட்டாங்க.